ரொம்ப டயர்டா இருக்குமா. ஸ்ட்ராங்கா காஃபி வேணுமா. மணி என்ன ஆகுது? மணி 8 ஆகுது. இன்னும் உனக்கு காஃபி கொடுக்கலையா? ஹாய்மா, குட் மார்னிங். மா, ஏன் ரூமுக்கு காஃபி வரல? இவ்வளோ நேரம் காஃபி வர வர நான் பெட்லேயே படுத்துட்டு இருந்தேன். எவ்வளோ நேரம் படுத்துட்டு இருக்கிறது? காஃபியே வரலாம். என்ன மறந்துட்டீங்களா? இந்த டீ பாயை மட்டும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அவளுக்கு மட்டும் காஃபி கொடுத்தீங்களா? ஏறுமே, யாரை பார்த்துட்டு டீ பாயின்ற? ஒட்டடை குச்சி, இவ்வளோதான் உனக்கு மரியாதை. பார்த்துக்க, சும்மா சும்மா என்ன டீ பாயின்னு அவ்வளோதான். ஆமாம், உங்களை டீ பாய் சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக உன்னை பம்பளி மாசு பூசணிக்கான்னு சொல்லியிருக்கணும். நான் டீ பாயின்னு சொல்லிட்டேன். இனிமே பம்பளி மாசு பூசணிக்கான்னு சொல்கிறேன், சரியா? நேரடி காலையில என்கிட்ட வந்துக்கு வராத சொல்லிட்டேன். காலையில ஒரு கச்சேரி ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ பார்த்துட்டு தானே இருக்க. நான் என்ன ஆரம்பிச்சேன்? அவதான் என்ன டீ பாய்ங்கிறா, பம்பளி மாசுங்கிறா, பூசணிக்கான்றா. பாருமா, நீ பார்த்துட்டு தானே இருக்க. அவ என்ன ஒட்டடை குச்சின்னு சொல்லலாம். அதனால அவளை நான் பம்பளி மாசு பூசணிக்கான்னு சொன்னேன். டீ பாய்னா என்னம்மா? டேபிள் தானே. அது சொல்றது ஒரு தப்பா என்ன? அது கூட வேதுக்குமா என்ன சொல்றா? அவ என்ன ஏதாவது சொன்னா நானும் அவளை அப்படிதான் சொல்லுவேன். ஒட்டடை குச்சி. பாருமா, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். கையை நீட்டி உடைச்சிருவேன். பாத்துக்கமா. அடிப்பா ரம்யா, அடிப்பா. அவ என்ன அடிச்சா அவ கையை நான் உடைச்சிருவேமா. அப்பப்பா நிறுத்துங்கடி. நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். மணி 8 கிட்ட ஆக போகுது. இன்னும் அவ உங்களுக்கு காஃபி கொடுக்கல. எனக்கு டிஃபன் ரெடி பண்ணாலா இல்லையான்னு தெரியல. நான் காலையில சுகர் டேப்லெட் போடணும். அதையும் எடுத்துட்டு வந்து கொடுக்கல. அந்த மனுஷனுக்கு ட்ரெஸ்ஸஸ் அயன் பண்ணி வைக்கணும். அதை பண்ணி வச்சாலான்னு தெரியல. உங்க ட்ரெஸ்ஸையும் அயன் பண்ணாலான்னு தெரியல. இப்படி ஏதோ பண்ணலையான்னு தெரியாம நான் டென்ஷன்ல இருக்கேன். நீங்க வேற மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடி. இருமை, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எதுவும் பேசி வைக்காத. அம்மா செம்ம கோவத்துல இருக்காங்க. நமக்கு ஒண்ணும் இல்ல. இந்த கோவத்துக்கெல்லாம் பலியாடாக போறது அவதான். நமக்கு எதுவும் இல்ல. ஆனா நம்மள ஏதாவது பதம் பார்த்துட்டு போறாங்க. அதனால கொஞ்சம் அமைதியா இரு. ஆமாமா, அம்மா கத்தும் போதே நான் வாயை மூடிட்டேன். பாத்தியா, அம்மா கோவத்தை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா இந்த கோவத்துக்கெல்லாம் பலியாடாக போறது அவதான். அதே நம்ம கரெக்ட் தான். ஆனா இந்த சமயத்துல நம்ம வாயை தரணும். நம்ம மேல ஏறினாலும் ஏறிடுவாங்க அம்மா. அதனால நம்ம அமைதியாவே இருப்போம். ஆமாமா, அமைதியாவே இருப்போம். ஹே சிந்து, தேஜா, காலையில இருந்து அந்த தர்தத்தை பாத்தீங்களா இல்லையா? இல்லம்மா, நாங்க காலையில இருந்து அவளை பார்க்கவே இல்லம்மா. காலையில காஃபி எடுத்துட்டு ரூமுக்கு வருவாளா, இன்னைக்கு காஃபி கொடுக்கலையே. நான் எழுந்து வந்து சோஃபால உட்காந்து கிட்டத்தட்ட ½ an hourக்கு மேல ஆச்சுமா. அவ வரவே இல்ல. அதுக்கப்புறம் தான் நான் உங்களை கூப்பிட்டேனே. நானும் முடிச்சிட்டு பெட்ரூம்ல படுத்துதான் இருந்தேன். இவ காஃபி எடுத்துட்டு வருவானு இவ எடுத்துட்டு வரமா தெரியல. சரி, ஒருவேளை நீங்க தான் எது கொடுக்க கூடாது சொல்லிட்டீங்களோ நினைச்சுதான் நானே வெளியில வந்தேம்மா. வந்து பார்த்தா இங்க இவளுக்கே காஃபி கொடுக்கலையே. நாங்க காலையில இருந்து அவளை பார்க்கவே இல்லம்மா. தரிதிரம் பிடிச்சவா, இவ எங்க போனான்னு தெரியலையே. இவ்வளவு காலையில இவளுக்கு வெளியில என்ன வேலை இருக்கு? வீட்லயே 1008 வேலை இருக்கு. இன்னும் ஒரு வேலை கூட பண்ணல. ஆனா இவ வெளியில ஊர் மேய போயிட்டாளா? எங்க போயிருக்கான்னு தெரியலையே. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல. ஒருவேளை மேடம் கோவில்ல விளக்கு போட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அட ஆமாமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல. ஆமா, நீ சொன்ன அந்த தரிதிர மேடம் கோவில்ல மாஞ்சி பூஜை பண்ணி விளக்கு போட போயிருப்பாங்கம்மா. கோவில்ல போய் சாமி கும்பிட்டு அப்படியே நமக்கு கோடி அள்ளி கொடுத்துட போறா. கேடுக்கட்டும், தரிதிரம் பிடிச்சவ. அவ என்னைக்கு இந்த வீட்டை விட்டு ஒளிஞ்சு போறாளோ அன்னைக்குதான் இந்த வீட்டுக்கு நிம்மதியே. அன்னைக்குதான் இந்த வீட்டுக்கு விடுவு காலமே வரும். கோவில் போயிருக்கான். வரட்டும், கோவிலுக்கு போனது என்கிட்ட சொல்லலன்னா வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் தானே அவளுக்கு இருக்கு. ஒரு 2 நிமிஷம் முடிக்க போறேன். 2 நிமிஷம் இல்லடி, 2 மணி நேரம்னாலும் நான் காத்துட்டு இருக்க தயாரா இருக்கேன். ஆனா 2 நிமிஷம் கூட உன் வீட்டாளுங்க காத்துட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்கு தான் கூப்பிடுறேன். சரி, உன்னுடைய வேண்டுதலை முடிச்சுட்டே வா. ஆமா, கண்டிப்பா திட்டு வாங்கதான் போறேன். பரவாயில்ல, திட்டு வாங்கினா என்ன, சாமியை முழு மனசோட கும்பிட்டுட்டேன். என் வேண்டுதலையும் முடிச்சுட்டு போறேன். சரிடி, நீ முடிச்சுட்டே வா, நான் உனக்காக வெயிட் பண்றேன்.
அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தீரே ஒரு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன துடிக்கும் பேச்சில்லை உயிரும் இருக்கும் மூச்சில்லை வந்த பாதை நினைவு இல்லை போகும் பாதை புரியவில்லை உள்ள போட சத்தம் ஜீவன் கொள்வார் கண்ணீர் உயிர் துடிக்க. என்ன ராதா மேடம், கிருஷ்ணர் வருகைக்காக நல்லா வேண்டிட்டீங்களா? கிருஷ்ணர் போல மாப்பிள்ள வரணும்னு நல்லா வேண்டிட்டீங்களா? மாப்பிள்ள அதுவும் கிருஷ்ணர் போல. ஏண்டி நீ வா, நம்ம கோவிலை சுத்திட்டு வீட்டுக்கு கிளம்பும். நேரம் ஆகுதுல, வேலைக்கு வர போகணும். மாடி. ஏ லூசு, நான் என்ன விளையாட்ட கேட்டேன் நினைச்சியா? நான் ஒரு விளையாட்டால கேட்கலாம், சீரியஸா தான் கேட்கிறேன். உனக்கு என்ன குறைச்சல? ராதாங்கிற பேர் கேட்ட மாதிரி ராதை போல அழகா இருக்க. இந்த ராதை கேட்ட கிருஷ்ணன் கண்டிப்பா வந்துதானே ஆகணும். அதான் கேட்கிறேன், கிருஷ்ணருக்காக நல்லா வேண்டிக்கிட்டியா? ஏ சந்தியா, என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சும் என்ன தினமும் கிண்டல் பண்ணிட்டே இருக்க பத்தியா? போடி. லூசு, நான் உனக்கு என்ன பண்ணலடி? அம்மா, நீ வார வார வந்து விளக்கு போட்டுட்டு இருக்கியே, எதுக்காக போடுற? எதுக்காக போடுற உனக்கு தெரியும்ல? ஏய், விளக்கு போடுறவன் நானு, எதுக்காக போடுறேன்னு எனக்கு தெரியாதா? ஏய் ராதை செல்லம், நீ எதுக்கு விளக்கு போடுற? கிருஷ்ணர் போல மாப்பிள்ள வரணும்னு விளக்கு போடுற. அதுக்கு தானே நம்ம வேண்டிக்கிட்டு வார வார வந்து விளக்கு போட்டுட்டு இருக்கோம். எனக்கு ஏன் அழகு கேட்ட மாதிரி ஒருத்தன் ராஜித் மாதிரியோ விஜய் போலவோ ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைக்கணும்னு நான் விளக்கு போடுறேன். அது போல உனக்கும் உனக்கு ஏத்த மாதிரி ஒருத்தன் வரணும்னு நீ விளக்கு போடுற. சந்தியா, நீ வேணா அஜித் போல விஜய் போல மாப்பிள்ள வேணும்னு விளக்கு போடுற. அப்படி வேணா எடுத்துக்கோ. எனக்கு மாப்பிள்ள வேணும்னா விளக்கு போடல, நான் வேற ஒரு விஷயத்துக்காக விளக்கு போட்டுட்டு இருக்கேன். வேற ஒரு விஷயமா? நம்ம ரெண்டு பேரும் இத பேசி வச்சிருந்தா வர விளக்கு போடலாம் வந்தோம். இப்போ நம்ம வேறன்ற. ஆமா, வேற என்ன விஷயம் சொல்லுடி. ஏ லூசு, வேண்டுதல வெளியில சொன்னா பலிக்காதுல. அதான் ஆறு வாரம் போட்டு முடிச்சிட்டோல, இனி நம்ம வேண்டுதல் நிறைவேற போகுது. இப்போ வேண்டுதல சொல்லலாம், தப்பு இல்ல. சொல்லுடி, நான் அப்படி இவ்வளவு நாளே உனக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும்னா நீ விளக்கு போடுறியா நான் நினைச்சேன். நீ என்னடா வேற ஒரு விஷயம் சொல்ற. அப்ப என்ன விஷயம்? சொல்றேன். இது நடக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனா கடவுள் மேல உள்ள நம்பிக்கையில நான் விளக்கு போட்டுட்டு இருக்கேன். பாப்போம், அது வேற ஒன்றும் இல்லடி. என் அப்பா என்கிட்ட பேசணும்னு, என் அப்பா எப்படியாவது என்கிட்ட பேசிடணும்னு துர்கை அம்மனுக்கு விளக்கு போடுறேன். அப்ப இதுதான் வேண்டுதலா? உன் வாழ்க்கை நினைச்சு உனக்கு வேண்டுதல் இல்லையாடி? என் அப்பா பேசுறது எனக்கு வாழ்க்கை தானடி. நான் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் என்கிட்ட அவர் ஒரு வார்த்தை கூட பேசுனது இல்ல. நான் போறதுக்குள்ளவாவது அவர் ஒரு வார்த்தை பேசணும்ல, அதை நானும் எதிர்பார்ப்பேன்ல. அதுக்குதான். நடக்குமான்னு தெரியாது, ஆனா நடந்தா நல்லா இருக்கும்னு வேண்டிட்டு இருக்கேன். அதான்டி. சாரி ராதா, உங்க மனசுக்குள்ள இப்படி ஒரு வேண்டுதல் இருக்கு, இதை புரிஞ்சுக்காம நான் ஏதோ விளையாட்டமா பேசிட்டேன். சாரிடி. சீச்சே, ஏய் எதுக்கு நீ சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டேன்? நீ சொல்லி தானே நான் கோவிலுக்கே வர ஆரம்பிச்சேன், நீ சொல்லி தானே விளக்கு போடவே ஆரம்பிச்சேன். அப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்தா இதுல பெரிய பங்கு உனக்கு தாண்டி. நீதான் இதை எனக்கு ஆரம்பிச்சு வச்சதே, அதனால நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீ எனக்கு சாரி எல்லாம் சொல்லக்கூடாது. ஆமா, எனக்கு தேங்க்ஸ் சொல்றதே ரொம்ப முக்கியம். சரி, நானும் உன்கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன்ல, அப்படி என்னதான் உங்க அப்பாக்கு மேல கோவம்? இன்னைக்காவது சொல்ல, என்னதான் பிரச்சனை சொல்லுடி, அதை நானும் தெரிஞ்சுக்கிறேனே. என்ன ஏதாவது முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேல, சொல்லுடி. சந்தியா, இந்த விஷயத்துல உன்னால எனக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ண முடியாதுடி. இது அதுவா மாறாதா உண்டு. என் அப்பாவா அவர் மனசு மாறி அவரே அம்மாடி ராதா அப்பா கிட்ட வாடி செல்லோன்னு அவரா என்னை கூப்பிட்டாதான் உண்டு. அந்த மனசை மாத்திர சக்தி இந்த கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. நம்ம கடவுளை தவிர வேற யாருக்குமே அந்த சக்தி கிடையாது. என்ன கேட்டு என் அப்பா என்கிட்ட ஏன் பேசுறது இல்லைன்னா எப்போ என்ன பதில் சொல்லுவேன்? அதுக்கான ஒரு காலம் வரும், அப்போ உன்கிட்ட சொல்றேன். உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? எனக்குன்னு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீ மட்டும்தான். உன்கிட்ட சொல்லாம விட்டுருவேனா? கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு காலம் வரும், அன்னைக்கு சொல்றேன். சரிடி, ரொம்ப நேரம் ஆகுது, வீட்டுக்கு போலாமா? வீட்டுல வர நிறைய வேலைகள் இருக்கு, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வேலைக்கு வரணும். இதுக்கிடையில அவங்க வீட்டுக்கு வர போகணும். வாடி, சீக்கிரம் போவோம். சரி சரி, துடிக்காத, வா நானே டிராப் பண்றேன். உன்னை கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் கிளம்புறேன். இங்க பாரு, நான் கிளம்பி வரேன். ரெடி ஆயிரு, சீக்கிரமா ரெடி ஆயிரு. எப்போ போல லேட் பண்ணிடாத. உன்னை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு தினமும் நானும் லேட்டா தாண்டி போறேன். ஏய், அதான் நான் சொல்றேன்ல, நீ முன்னாடி போக வேண்டியதானடி. எனக்கு பாக்குறேன்ல எவ்வளவு வேலைகள் இருக்கு, இதெல்லாம் முடிச்சிட்டு வர நான் லேட் ஆகும்டி. எனக்காக தினமும் வெயிட் பண்ணி நீ என் கூட லேட்டா வந்து அவர்கிட்ட திட்டு வாங்குறதுக்கு நீ முன்னாடி போடி, நான் பாத்துக்கிறேன். மேடம், எனக்கு தெரியும் உன்னை தனியா விட்டுட்டு போக முடியாது. வா, உன்னை ஆல்ரெடி ஒரு பிசாசு கும்பல விட்டு வச்சிருக்கேன். அங்க நீ உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். அதனால தினமும் நான் வந்து செக்அப் பண்ணிக்கணும். நீ உயிரோட தான் இருக்கியான்னு. அதுக்கு தான் இந்த விசிட்டிங், ஓகேவா? வா. ஏண்டி, நீ தான் இந்த வேலைக்கு வரலடி, அப்ப எதுக்கு நடுவுல அந்த வீட்டுக்கு வர போகணும்? ஏன்
அப்ப அவங்க மகாராணி தானே, இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியுமா? சரி சரி, நேரம் ஆகுது, போலாமா? அம்மாடி சாந்த சொருவி, இப்படியே இருமா. காலமளுக்கு நீ இப்படியே இரு. அவங்க எல்லாரும் சேர்ந்து உன் தலையில மிளகா அரைக்கட்டும். எனக்கு தாண்டி பார்க்க ஆத்திரமா வருது. சரி வா, வந்து தொலை, டைம் ஆகுது, போலாம். நீ கோபப்படும்போது கூட அழகா இருக்க என் செல்ல குட்டி. என்னடி ஹை ஃபெச்சதா போறோம். வா, கோபப்படும்போது கூட அழகா இருக்கலாம். நீ எல்லாத்துக்குமே அழகா இருக்க. எனக்கு தான் உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு. வந்து தொலைடி. அம்மா, இவ வருவான்னு பார்த்தா வர மாதிரி தெரியலம்மா. எங்களுக்கு வர காலேஜ்க்கு டைம் ஆகுது. அம்மா, இன்னைக்கு நான் காலேஜ் சீக்கிரம் போகணும். நீ என்ன பண்ண, எனக்கு கேஷ் கொடுத்துரு. நான் கேண்டீன்ல லஞ்ச் வாங்கிக்கிறேன். டிஃபனும் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். கேஷ் மட்டும் கொடுமா. ஆமாம்மா, சிந்து சொல்றது கரெக்ட் தான். இவ வருவான்னு பார்த்தா வர மாதிரி தெரியல. எங்களுக்கு வர டைம் ஆகுது. இவளுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி நாங்கள் போய் திட்டு வாங்கணுமா? அதெல்லாம் எங்களால முடியாதுமா. நீ கேஷ் கொடுமா. நானும் இவ்வளோ கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறோம். மார்னிங் டிஃபனும் மதியம் லஞ்சும் அங்கேயே சாப்பிட்டுக்கிறோம். நைட்டாச்சும் ஒழுங்கா பண்ணி வைக்க சொல்லுமா. சிந்து, தீஜா, நான் வந்துட்டேன். வாங்க மகாராணி, வாங்க வாங்க. ஆமா மகாராணி, வெளியில போயிட்டு வந்திருக்கீங்களே, நம்ம காலேஜ் போய் வந்திருப்பீங்க. வாங்க, உங்களுக்கு குடிக்க கொண்டு வர, குடிக்க எதனா கொண்டு வரவா, இல்ல சாப்பிடவே எதனா கொண்டு வரவா? அது அம்மா. ஏய், இல்ல இல்ல சித்தி, சித்தி, அது வந்து கோவிலுக்கு போகணும் சித்தி. வர வர வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போவேன்ல, அதான் சித்தி. நான் சீக்கிரம் வரணும் தான் நினைச்சேன். அடி பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்தேன்னா அதில் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு சித்தி. 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்துல நான் சமைச்சிடறேன் சித்தி. உடனே சமையலை முடிச்சு சிந்துக்கும் தேஜாக்கும் பேக் பண்ணி கொடுத்துறேன் சித்தி. ஆமாமா, இந்த அம்மா பொறுமையா ஆடி அசைஞ்சு வர வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கணும். நாங்க காத்துட்டு இருக்கிறது இல்லாம இங்க காலேஜும் சேர்த்து காத்துட்டு இருக்கோம். அது சரி, படிப்பறிவு எல்லாம் இருந்தா தெரியும். உனக்கு என்ன தெரிய போகுது? ஓ, வேலைக்கு தானே போகணும் நீனு. அங்க போய் என்ன கிழிக்க போறேன்னு தெரியல, என்ன கிழிச்சிட்டு இருக்கன்னு தெரியல. எங்களுக்கு காலேஜுக்கு போகணும். உன்ன மாதிரி நேரங்கட்ட நேரத்துல போய் உட்காந்து படிச்சுட்டு வர முடியாது. நீ சமைச்சு கொடுக்குற வரைக்கும் எங்களால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. நேரம் எங்களுக்குலாம். நாங்க கிளம்புறோம், டைம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சிந்து, இதுக்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதா? நான் அது முகத்துல கூட முடிக்கல பாரு. இது முகத்துல முடிச்சா இன்னைக்கு நாள் நமக்கு நல்ல நாளாவே அமையாது. நீ எதுக்கு இப்ப அதை பாத்துட்டு இருக்க? நான் கேஷ் கொடுமா, டைம் ஆகுது. நானும் சிந்து கிளம்புறோம். சிந்து, தேஜா, நான் தான் சமைக்கணுமா என்ன? நீங்க கூட சமைச்சு எடுத்துட்டு போலாம்ல. உங்களுக்கு காலேஜ்க்கு டைம் ஆகுதுன்னு தெரியுதுல்ல, நீங்களே சமைச்சு எடுத்துக்கலாம்ல. ஏய், என்ன வாய்க்குள்ள பெருமை ஜாஸ்தி ஆயிடுச்சா? என்ன சொன்ன? ஏன் பொண்ணுங்க சமைக்கணுமா? அவங்க சமைக்கிறதுக்கு எதுக்கடி நீ இந்த வீட்டுல இருக்க? இல்ல சித்தி, காலேஜுக்கு டைம் ஆகுதுன்னா அவங்களும் அவங்களுக்கான வேலைகளை பார்த்துக்கணும்ல. நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னா இப்படிதானே சித்தி லேட் ஆகும். எவ்வளவு திமிரு உனக்கு? ஆமா, இந்த அளவுக்கு திமிரு பேச்சு உனக்கு எங்க இருந்து வந்தது? இந்த அளவுக்கு தைரியம் உனக்கு எங்க இருந்து வந்தது? ஓ, உன் கூட சுத்திக்கிட்டு இருக்காளே அந்த சந்தியா, அவ கொடுத்த தைரியத்துல பேசுறியோ? உனக்கு பல தடவை சொல்லிட்டேன், அவ கூட பழக்கம் வச்சுக்காதேட்டு. அவ கூட பேசுறத நிறுத்தடின்னு சொல்லிட்டேன். இங்க பார், அவ சொல்லி கொடுத்தா இவ சொல்லி கொடுத்தானு இங்க திமிர்தனமால நடந்துகிட்டு இருந்த நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. உங்க அப்பா கூட என்ன கேள்வி கேட்க முடியாது, தெரியும்ல. சித்தி, தப்பா சொல்லல சித்தி. அது வாய மூடு. நான் இப்ப நல்ல மூட்ல இருக்கேன். வீணா என்கிட்ட ஆட்டி வாங்கி செத்துறாத. தரம் என் வீட்டை மொத்தமா ஒண்ணும் இல்லாம ஆக்கி வச்சிருக்க. நீ எப்ப இந்த வீட்டை விட்டு போய் தொலைவேன்னு நானும் ஒரு நாளும் எண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னைக்குதான் போய் தொலைவேன்னு தெரியல. சே, முன்ன வேற அந்த பொம்பளை ஏன் தலையில கட்டிட்டு அவ போய் அக்கடான்னு சேர்ந்துட்டான். இந்த தரத்தை கட்டி வச்சுட்டு நான் படாத பாடுபட்டு இருக்கேன். உன்னாலதான் என் வீட்டுல கஷ்டம் மேல கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. சரி சித்தி, உள்ள போய் என்னென்ன வேலை பண்ணணும்னு பார்த்து பண்ணு. அப்புறம் அவருக்கு ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்கணும் பார், அதையும் அயன் பண்ணி வச்சுட்டு அந்த சுந்தரி அம்மா வீட்டு வேலைக்கு போகணும்ல, அந்த வீட்டு வேலைக்கும் போயிடு. சித்தி, ஆல்ரெடி வேலைக்கு நேரம் ஆகுது. இன்னைக்கு அங்க போக முடியுமான்னு தெரியல. இன்னைக்கு ஒரு நாள் மகாராணி கோவிலுக்கு போய் நேரத்தை செலவழிச்சிங்களே, அப்ப தெரியல லேட் ஆகுதுன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு நாள் லீவு போட்டேன்னு சம்பளத்தை அவங்க பிடிச்சாங்க. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. மொத்த சம்பளமும் முழுசா என் கைக்கு வரணும். எங்கேயும் நீ லீவ் போடக்கூடாது. கோவில்ல போய் ஏதாவது கேள்வி கேட்க போறாங்கன்னு கோவில்ல போய் உக்காந்துட்டேன். ஓ, போய் ஒழுங்கா வேலைக்கு போற வழியா பாரு. எதையாவது சாக்க சொல்லி மட்டம் போடலாம்னு நினைக்காத. சரி சித்தி, உங்க டைம் ஆகுதுவா. நீ கேஷ் கூட நாங்க கிளம்புறோம். ஏய் சிந்து, வரியா இல்லையா? நான் ரெடியா தான் இருக்கேன். எல்லாம் இதாலதான் வருது. இதனாலதான் அம்மா டென்ஷனா இருக்காங்க. இல்லைன்னா அம்மா எப்பயும் நம்ம கிட்ட கேஷை கொடுத்து வெளில அனுப்பியிருப்பாங்க. மூஞ்ச மொக்கறிய பாரு. அம்மா சொல்ற மாதிரி இது நம்ம வீட்டு சுத்த பிடிச்ச தரிதரம் தான். ரொம்ப நேரம் ஆகுது. நான் எப்ப இந்த வீட்டு வேலையை முடிச்சுட்டு எப்ப நான் அங்க வேலைக்கு போவேன்?
ஏன் நான் சித்தி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ச்சே, ஏதாவது ஒன்று தானே என்னால் பண்ண முடியும். வீட்லேயும் வேலைகளை பார்த்துக்கிட்டு இங்கேயும் இவங்க வீட்டு வேலையை பார்த்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வேலைக்கு போகணும். அங்கே போயிட்டு ராத்திரி தான் வரேன். அப்போ என்னால் உடம்பு முடிய மாட்டேங்குது. ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அங்கேயும் வீட்டில் நைட்டு டிஃபன் செய்யணும். என்னதான் பண்ண போகிறேன்னு தெரியல. இதில் சித்தி நான் அவங்களுக்கு பாரமாக இருக்கேன்றாங்க. நான் இருக்க போய் தானே எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன். நான் போயிட்டேன்னா சித்தி ஃப்ரீயாக இருப்பாங்களா? நான் போனால் தான் தெரியும் அவங்களுக்கு. சரி, இங்கே நின்று புலம்பிட்டே இருந்தா எனக்கு இன்னும் நேரம் தான் ஆகும். நம்ம சீக்கிரம் போய் எல்லா வேலையை முடிச்சுட்டு நம்ம வேலை கிளம்புற வேலையை பார்ப்போம். மா வந்துட்டியா? வா வா உள்ள வா. எதுக்கு வெளியில் நின்று கட்டிட்டு இருக்கா? உள்ள வா. இல்லைம்மா, வீட்டில் யாரும் இருந்த மாதிரி தெரியல, அதான் கூப்பிட்டேன். நானும் ஐயாவும் எங்கே போக போகிறோம்? வீட்டில் தானே இருக்கோம். சரி சரி, இன்னைக்கு என்ன ரொம்ப லேட்டு? இங்கே பாரு, இந்த மாதிரி லேட்டெல்லாம் வர வேலை வச்சுக்காத. எனக்கு தலைவலி தாங்கலை. முதல்ல ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சீக்கிரமா காஃபி போட்டு கொடுத்துட்டு டிஃபன் நல்லா சமைச்சு வச்சேன். அங்கே ஷிங்கில் பாத்திரம் நிறையா இருக்கு, அதையும் தேய்ச்சிரு. வீட்டை பெருக்கி தொடச்சிட்டு அப்புறமா கிளம்பு. அம்மா, பாத்திரம் நான் தேய்க்கணுமா? அது தேய்க்க தான் ஆள் வருவாங்கல்லம்மா. ஏன் மேடம் ஒரு நாள் செய்ய மாட்டீங்களோ? பாத்திரம் தேய்க்கிறவ ஒரு 4 நாளைக்கு வரமாட்டாலாமா, ஊருக்கு போகலாமா. இந்த 4 நாளைக்கும் நீ தான் செய்யணும். செஞ்சிரு. உங்க சித்தி கிட்ட முன்னாடி அதுக்கான காசை கொடுத்துட்டேன். அதெல்லாம் உங்க சித்தி வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால இந்த 4 நாள் நீ தான் அந்த பாத்திரத்தை தேய்க்கணும். தேய்ச்சிரு, சரியா? சும்மா இந்த கேள்வி மேலே கேள்வியில கேட்டுட்டு இருக்காத. எதனா உனக்கு கேட்கலாம், போய் உங்க சித்தி கிட்ட கேளு. நான் எல்லாத்தையும் உங்க சித்தி கிட்ட முன்கூட்டியே சொல்லிட்டேன். அப்படியா? இல்லைம்மா, சித்தி என்கிட்ட எதுவும் சொல்லலை, அதான் கேட்டுட்டேன். சரி, மன்னிச்சிருங்க. பாத்திரம் தேய்க்கணும் அவ்வளோதானே? சரி, நான் தேய்ச்சிடுறேன். இருங்கம்மா, நான் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். காஃபி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்குறேன். சரி சரி போ. ஏய், ஒரு நிமிஷம் இல்லை. சொல்லுங்கம்மா. வேறு ஏதாவது வேணுமா? வேறு எதாவது வேணா? சொன்ன வேலையை மட்டும் செஞ்சிடு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். நாளைக்கு என் பையன் ஊர்லேருந்து வரான். அவனுக்கு இங்கே வேலை ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இனிமேல் என் பையன் இங்கே தான் இருக்க போகிறான். அதனால நீ என்ன பண்ண, இது நாள் வரைக்கும் எனக்கு ஐயாவுக்கு மட்டும் தானே சமைச்சேன். இனிமேல் ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ராவாக சமைக்கணும். அது மட்டும் இல்லை, நீ எப்பவுமே காலையில் மட்டும் தானே வந்து போகிறேன். இனிமேல் நைட்டுக்கு நீ தான் வந்து சமைக்கணும். அதையும் செஞ்சிடு, சரியா? நைட்டுக்கா? அம்மா, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும்ல. துணி கடையில் வேலைக்கு போயிட்டு இருக்கேம்மா. அங்கே கடை வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரதுக்கே மணி 8:30 9 ஆகிடும். அதுக்கப்புறம் நான் எப்படி வந்து சமைக்கிறது? அதுக்கு நேரம் இருக்காதுல்லம்மா. நீங்களும் அவ்வளோ நேரம் பசியோடு இருக்க முடியாதுல்ல. நாங்கள் 10 11 மணிக்கு தான் சாப்பிடுவோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பையன் எப்பவும் லேட்டாக தான் சாப்பிடுவானே. அவன் ஆஃபீஸ் விட்டு வரதுக்கே 9 o'clock ஆகிடும். நீ வர டைம் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வந்து சமைச்சு வச்சுட்டே போ, சரியா? அம்மா, இல்லைம்மா, என்னால் இவ்வளோலாம் பண்ண முடியாது. நான் நைட்டுக்கெல்லாம் வரலை. என்ன பண்ண முடியாதா? என்ன இவ்வளோ திமிரா தெனவட்ட என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? இதை கை நீட்டி காசு வாங்குனீங்க பார்த்தியா? அப்போ இதை யோசிக்கணும். கையை நீட்டிட்டு பல்ல காமிச்சு காசை வாங்கிட்டு போயிட்டு இப்போ என்னமோ என்னால சமைக்க முடியாதுன்னு என்னமோ நீ நம்ம வீட்டு ஓனர் மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்க. கையை நீட்டி காசா? அம்மா, நீங்க செஞ்ச வேலைக்கு தானே சம்பளம் கொடுத்தீங்க. நான் எக்ஸ்ட்ரா காசு எதுவும் வாங்கலையம்மா. ஆமாம்மா, நல்ல கேள்வி கேட்பீங்க. இன்னும் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? மொத்த பேர் ஒன்றா வாங்க. மொத்த பேருக்கு நான் ஒரே பதில் சொல்லிடுறேன். நான் ஏன்னா தனித்தனியெல்லாம் என்ன பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நேற்று உன் சித்திக்காரி வந்து 4 நாள் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அதுக்கு தனியாக காசை பேசி வாங்கிட்டு போயிட்டா. அது மட்டும் பத்தாதுன்னு என் பையன் வரப்போறான், அவனுக்கு ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ரா சமைக்கிறதுக்கு அதுக்கு தனியாக காசை பேசி வாங்கிட்டு போயிட்டா. இது இல்லாம ராத்திரி வந்து நீ சமைக்கிறதுக்கு என்ன ஏதுன்னு கரெக்டா கராரா காசை பேசி முன்கூட்டியே அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டு போயிட்டா. இப்ப சொல்லு, கையை நீட்டி காசு வாங்கும்போது உங்களுக்கு இனிச்சது, இப்ப வேலை செய்ய சொல்ல கசக்குதோ? என்னம்மா சொல்றீங்க? எல்லாத்துக்கும் சித்தி பேசி காசு வாங்கிட்டு போயிட்டாங்களா? இல்ல, சித்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. அதான் நான் எப்படி கேட்டேன் உங்ககிட்ட. இங்க பாரு, இதெல்லாம் உங்க வீட்டு பிரச்சனை. உங்க வீட்டு பிரச்சனை இங்க கொண்டு வராத. உன் சித்திக்காரி கரெக்டா கராரா பேசி காசை வாங்கிட்டு போயிட்டா. எனக்கு ஒழுங்கு மருந்து எல்லா வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போய்க்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏதோ நல்லா சமைக்கிறேன்தான் உன்னை இன்னமும் வேலையை வச்சுட்டு இருக்கேன். இல்லைன்னா எப்பயும் நீங்க பண்ற டார்ச்சருக்கு நீ வேலைக்கு வராத தாயேன்னு கையெடுத்து கும்பிட்டு உன்னை வெளியில அனுப்பிடுவேன். சரிங்க, நான் எல்லாமே செய்யறேன், செஞ்சு கொடுக்க. சித்தி கை நீட்டி காசு வாங்கியிருக்காங்கல்ல, எனக்கு இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் இப்படி சொல்லியிருக்க மாட்டேன். நான் எல்லாமே பண்றேன். சரி, எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் போறேன். போ. அப்பா, கொஞ்சம் ஏமாந்தா போதும், நம்ம தலையில முளை அரைச்சிருவாங்க போல இருக்கேன். ஊரையே வேலை பேசி வாங்கிடும் இவ சித்திக்காரி. இவ என்னடா எனக்கு எதுவும் தெரியல எனக்கு எதுவும் தெரியலன்னு பாட்டு பாடிட்டு நிற்கிறான். அதெல்லாம் நாங்கள் பார்த்து நம்பிக்கிட்டு இருக்கணும். ஏண்டி, இவங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? கொஞ்சம் நான் உஷாரா இல்லைன்னா ஏன் தலையில மிளகா வரைச்சிட்டு தான் போயிடுவாங்க போல இருக்கு. ஆத்தா காரியம் பொண்ணு காரியம்.